சேவனேக்கா, பிரைஸ் தி லார்ட்க்கா, எப்படி இருக்கிறீங்க? ஐயம் சாரி ஐயப்பா, உள்ள வந்தா என்னப்பா, தாடிக்காரன் பேத்தியப்பா. அக்கா, ஒரு கிறிஸ்துவ நீ, கிறிஸ்துவ சகோதரி, நீ எப்படிக்கா ஐயப்ப சாமி கோயில் உள்ள போவ? எங்க என்னன்னு புரியலையே. உன் பேர் இசைவாணி, நான் சர்ச்சு பேரை சொல்ல விரும்பல, பாப்டிசம் எடுத்திருக்கிற, நீ எப்படிக்கா ஐயப்ப சாமி கோயிலுக்கு போவன்னு நான் கேக்குறேன். இன்னொன்னு, இந்த பாட்டை யாரோ முட்டாத்தனமா எழுதி குத்துக்கிறான். உனக்கு அதையும் நீ கண்மூடித்தனமா பாடிட்டா இப்ப மாட்டிக்கின. ஐயம் சாரி ஐயப்பா, உள்ள வந்தா என்னப்பா, தாடிக்காரன் பேத்தியப்பா. முதல்ல தாடிக்காரன் பேத்தி. இந்த தாடிக்காரன் என்பவர் தந்தை பெரியார் அவர்கள். பெரியாரிசத்தை கடைபிடிக்கிற உங்களுக்கு, கடவுள் மறுப்பினுடைய கொள்கையை சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆலயத்தில் உள்ள என்ன வேலை? ஐயப்பா சாமி கோயில்ல மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவ ஆலயத்துக்குள்ளேயும் உன்னை சேர்க்கக்கூடாது. ஏன்னா நீ என்ன பண்ற, தாடிக்காரன் பேத்தின்ற. தாடிக்காரன் பேத்தின்னா எந்த ஆலயத்துக்குள்ளேயும் நீ போகவே கூடாது. ரெண்டாவது, தீட்டான துப்பட்டா. இன்னொரு வார்த்தையை நான் சொல்ல விரும்பல, நீ தான் கொச்சப்படுத்திட்ட. நானும் ஒரு கிறிஸ்தவன் தான், கொச்சப்படுத்த விரும்பல. நான் உனக்கு கேட்கிறேன், இந்துக்குள்ள இருக்கிற எந்த சகோதர சகோதரிகள்லாம் வந்து கிறிஸ்தவனை நோன்றானா? நீங்க மட்டும் ஏன்டா போறீங்க? அவங்க அவங்க பிடிச்ச தெய்வத்தை, அவங்க பிடிச்ச சாமியை அவங்க கும்பிடுறாங்க. அந்த சாமியை பார்த்து நாயின்ற, பேயின்ற, சாத்தான்ன்ற, கல்லுன்ற. உனக்கு என்னடா லொல்லு? கிறிஸ்தவங்களை பார்த்து தான் கேட்கிறேன். என்னைக்காவது இந்து சகோதரர்கள் வந்து நம்ம கிறிஸ்துவ ஏசப்பாவை பார்த்து சாத்தான்னு சொல்லிக்கிறாங்களா? மாதாமாவை பார்த்து பேயின்னு சொல்லிக்கிறாங்களா? கொஞ்சம் திருந்துங்க தயவு செய்து. உங்களை விட பக்தியா இன்றைக்கும் கிராமத்துல, கிராமமா இருக்கட்டும் சிட்டியா இருக்கட்டும், சிலுவையை பார்த்தா இந்து சகோதரர்கள் பக்தியோட கையெடுத்து கும்பிட்டு பிதாசுதன் போடுகின்ற காலம் இன்றைக்கும் இருக்குது. ஆனா நீங்க பெரிய அப்படியே திருந்துங்கடா, முதல்ல திருந்துங்கடா. பைபிள்ல ஒழுங்கா படிச்சு அதுல இருக்கிற சாராம்சத்தோட வாழுங்க. அன்புதான் காட்ட சொல்லுகிறார் கடவுள். நீங்க வம்புதான் வச்சுக்கிறீங்க. ஏன் இசைவானேக்கா, எது தீட்டான துப்பட்டா என்றிய? நீ கிறிஸ்துவ சகோதரி தானே? லந்து நாட்கள் சொல்லி வைப்பாங்களா, 40 நாட்கள் ஃபாஸ்டிங் நாட்கள். இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்ட நாள், உயிர்த்தெழுந்த நாளுக்கு முன்னாடி இந்த 40 நாள் நம்ம குடும்பத்தில் இருக்கிற சகோதரர்கள் பெண்கள் கூட இருப்பாங்களா? இவங்கள காலையில எழுந்து குளிப்பாங்க, கவுச்சு சாப்பிட மாட்டாங்க, அதே கட்டுப்பாடோடு தான் இருப்பாங்க. அப்படிதான் இந்துத்துவ ஒரு சகோதரர்களுக்கும் அந்த கட்டுப்பாடு இருக்குது. கறி சாப்பிடாம, மீன் சாப்பிடாம, காலையில எழுந்து குளிச்சு வேதத்தை வாசித்து 3 வேளை நீ எப்படி சர்ச்சுக்கு போறியோ அதே மாதிரி ஆலயத்துக்கு போய் அவங்க கட்டுப்பாடோடு கூட வாழ்றாங்க. யாரோ ஏதி குத்துறான்னு சொல்லி பாடிட்டு ஒரு 4 நாள் காசுக்காக இதெல்லாம் தேவையா? மறுபடியும் சொல்றேன், இசைவாணி அவர்களை வன்மையா கண்டிக்கிறேன். காவல்துறை இப்படிப்பட்ட சகோதரியை புடிச்சு உள்ள போடுங்க. இன்னொன்னு, தந்தை பெரியாரின் பேத்தின்னு பாடிக்கிறாங்க, கிறிஸ்துவ ஆலயத்திலையும் சேர்க்காதீங்க. நன்றி. ஜெய்பீம்.